ராதை என்று சொல்லலாம். ஓ, அதிரத மன்னனுக்கும் ராதை அம்மையாருக்கும் நீங்க கொண்டு உறவலா? நண்பா சுவாமி, என்னை பெற்றெடுத்த என் தந்தையார் யாரு? யாரு? என் தாயார் யாரு? யாரு? இவர்கள் யார் தெரியுமா? யாரு? அதிரதனும் ராதை அம்மையாரும் என்னை எடுத்து வளர்த்து வாலிபம் செய்தவர்கள். ஓ, வளர்ப்பு தாயார் வளர்ப்பு தந்தையார். அப்படி இருந்த போதிலும் என்னுடைய தந்தையார் யாரு? யாரு? அஸ்னாபுரத்தை ஆளக்கூடிய மாமன்னர் பேரரசர் திருதராசனுடைய தேரோட்டி. அப்படியா? அப்படி தேரோட்டியாக இருந்தவர். அவரும் என்னுடைய தாயாகப்பட்ட ராதையும் ஒரு நாள் ஒரு தினத்துல ஆத்தங்கரைக்கு சென்றவுடன் அந்த ஆத்தங்கரையை ஓரமாக ஆற்றங்கரையில் இருந்து அக்கறைக்கு இருந்த பெட்டியானது இக்கரைக்கு வந்தது. உண்மைதான். ஒரு தங்க பேழை. அந்த தங்க பேழையானது வருகின்ற பொழுது என்னுடைய தாய் தந்தையா அந்த பெட்டி தங்கத்தால் மெருகு வருகிறது. அலையோடு அலைமோதி வருகின்ற இந்த தங்க பெட்டிக்குள் என்ன இருக்கும் அப்படி என்ற அக்கறைக்கு சேர்ந்து இக்கரைக்கு பெட்டி எடுத்து அந்த பெட்டியிலே பார்த்தவுடன் நான் பிறக்கின்ற பொழுது காதிலே குண்டலத்தோடும் மார்பிலே கவசத்தோடும் பிறந்தவன். ஆமா, அப்படி பிறந்த நாள். அப்படி இருந்த போதே குழந்தை இல்லாமல் இருந்த அவர்களுக்கு சரித்திரமுடையவருக்கு தனப்புதியில் கிடைத்தால் எப்படி பாவிப்பாரோ அது போல என்னை எடுத்து வளர்த்து வாலிபம் செய்தார்கள். அப்படி இருந்தாலும் நண்பா சுவாமி, என்னை வளர்த்ததுதான் அவர்களாக இருந்தாலும் நான் பிறந்தது என்ன குலம்? என்ன குலம்? என்னுடைய உண்மையான தாய் தந்தையார் யாரு? யாரு? என்னை எதற்காக ஆற்றிலே விட வேண்டும்? விட வேண்டும். அதை நினைத்தால் கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் என்னுடைய உள்ளமே நொறுகுதடா நண்பா. என்ன தெரியுமா நடந்தது? என்ன நடந்தது? மேல தண்ணி ஐயா, ஆகாத பிள்ளை என்று ஆத்திலே விட்டார்கள், கொல்லாத பிள்ளை என்று என்ன பேழையிலே விட்டார்கள், தகாத பிள்ளை என்று தண்ணியில விட்டார்கள். அப்படியா? அப்படி விட்டவரை யார் தெரியுமா? யாரு? குதிகோஜ மகாராஜனுக்கும் மகளாக பிறந்த மாரிசிக்கு மகளாக பிறந்த என் தாயாரோ குந்தி தேவி. குந்தி தேவியா? விரதை என்று சொல்லக்கூடிய குந்தி தேவி. அப்படி 5 சிறுவயது அறியாத பருவம், கண்ணி கழியவில்லை, கல்யாணம் ஆகவில்லை. அப்படி ஆகாவிருந்த பொழுது தூர்வாச மகாமுனிவர் ஆனவர் என்னுடைய தாயாருடைய அரண்மனைக்கு வந்த பிறகு, சரி நண்பா சுவாமி, ஒரு முக்கியமான யாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அனிவிடை பணிவிடை செய்து நாளை 5 மந்திர உபதேசம் கொடுத்தார். யாரு? யாரு? தூர்வாச முனிவர், மகாமுனிவர். ஆமா. அப்படி கொடுத்த உடனே அதன் பிரகாரமாக சூரியதேவனை மந்திரமானது உற்பத்தி செய்ய சூரியதேவன் வந்து என்னுடைய தாயாரை சேர்ந்து நான் உடனடியாக பாலனாக பிறந்தேன்.